o'clock கரண்ட் போச்சு சார். நியர்லி இப்ப டைம் பாருங்க 12:23. இப்பதான் கரண்ட் வந்திருக்கு. அதுவும் பிரஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. நீங்களே லைவா பாத்திருப்பீங்க. நான் 2 hours பிபி ஆபீஸ் வாசல்ல நின்னுட்டு இருக்கோம். ஒரு ஏஇ ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒரு பர்சன் கூட ஆபீஸ்ல இல்ல. ஓஎன்டம்ல எப்படிதானே சார் இருப்பீங்க? ஒரு ஒர்க்கிங் பர்சன் ஒருத்தவங்க இருக்கணும்ல இங்க. பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணும்ல. ஒரு போன் கால் அட்டென்ட் பண்றது கிடையாது. குழந்தைய வச்சுட்டு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். அவங்கவுங்க வீட்டுல இருக்கீங்க. ஒர்க் பண்றீங்களா சார்? அது பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கு மேல இருக்கு சார். 1 வீக்கு மேல இங்க இருக்கு சார். ஏஇக்கு கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ கால்ஸ் பண்ணிருக்கோம். ஏஇ ஒரு கால் கூட எடுக்கவே இல்லை. என்ன சார் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க? ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கால்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ணவே இல்ல. ஒரு பர்சன் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. இவ்ளோ பர்சன்ஸ் நிக்கறாங்க. இல்ல சார், இப்ப வந்து இவ்ளோ நாளா கரண்ட் தான் வந்துட்டு இருந்தது. இந்த 15 நாளா மட்டும் யாருமே இல்ல சார். இபி ஆபீஸ்ல ஒரு பர்சன் கூட இல்லவே இல்ல. இது மேடவாக்கம், எக்ஸாக்ட் மேடவாக்கம். இதே இபி ஆபீஸ்ல தான் அன்னைக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, யாருமே வரல. இபி ஆபீஸ்ல யாருமே இல்ல. நைட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர்ல பண்ணோம். அப்ப எனக்கு ஒரு இபி ஆபீஸ்ல ஒர்க் பண்றவர் என்ன சொன்னார்னா, ரெஜிஸ்டர்ல எழுதிட்டு போங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் இமீடியட்டா பாப்பாங்க அப்படின்னாங்க. ஆனா அப்படி எழுதிட்டு போட்டு யாரும் வரல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது 1 மணி 2 மணிக்கு வந்தாலும் இபி ஆபீஸ் பூட்டி தான் கிடக்கு. ஒரு லைட் எரியல. இப்போ இன்ஃபேக்ட் வந்து எந்த கவர்மெண்டா தான் இருக்கு சார், ஏஇ ஜேஇ உள்ள வரணும். இங்க யாருன்னா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேராவது இருக்கணும். யாருமே இல்ல சார். இது இருங்க, இது இன்னைக்கு நேத்து இல்ல, இது ரொம்ப நாளா இருக்கு. நான் ரெசிடென்ட், 4 வருஷமா இங்க ரெசிடென்டா இருக்கேன். ஏன்னா நானே இபி ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். நானே வந்து நைட்டு ஒரு 3 மணிக்கு வந்துக்கிறேன். வந்து யாருமே கிடையாது. ஒரு ஆளுக்கு தான் போர்க்க முடியும். இதுவரையும் வந்தது கிடையாது. இப்பயும் திருப்பி வருது. தேவையில்லாத வேலை இது. நாங்களா ஓய்க்கிற ஆளுங்க. நைட்ல வேலை செய்யறாரு, நைட் ஷிப்ட் வேலை செய்யறோம். எதுக்கு எல்லாரையும் இதுனா அரசியல் நடத்துறாங்களா அவங்க? நாங்களா கரண்ட் பில்லு கட்டுறாங்க. ஒரு நாள் கரண்ட் பில்லு கட்டலாம் மட்டும் கட் பண்ணிடுறீங்களா? ஏன் இது பண்றீங்க? அப்ப நாங்க வந்து போன் பண்ணா ஏவிக்கு சுவிட்ச் ஆஃப் வச்சு பாரு, சார்ஜ் போறது கூட சார்ஜர் இல்ல. உண்மை இதான் உண்மை. இதான் உண்மை. ரொம்ப பாதிக்கப்படுகிறேன். நான் 3 மணிக்கு வந்துக்கிறேன். 3 மணிக்கு தூங்கத்தை இல்லாம விட்டுட்டு 3 மணிக்கு ஏவி அந்த மேடம் இருக்காங்க. அந்த மேடம் பேர் கூட எனக்கு தெரியாது. சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. இதுவரையும் சார்ஜ் இல்லை. இதுவரை அட்டன் பண்ணி கூட பாருங்க. இவ்வளவு நாள் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒவ்வொரு எதுக்கு இது பண்றீங்க? வேற எதுவும் கிடையாது. கரண்ட் எங்க வயிற்றுல ஏன் அடிக்கிறீங்க? கரண்ட் பில் கட்டலாம் மட்டும் பீஸ் போட்டின்னு போயிருக்கீங்களா? ஒரு நாள் இல்லைன்னா கூட பீஸ் போட்டின்னு போயிருக்கீங்களா? இதானா இது? இவ்வளவு இதுக்கு இது அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம் நாங்களும். கார்த்தி என் பேரு. வேளவன் தெருவுல ரெகுலரா போகுது, பீஸ் போகுதுன்னு தெரியுது. அப்போ ஹெவி இது போடுறாங்க இந்த கரண்ட் இதுக்கு. அதுக்கு ஹெவி இதுக்கு பார்க்கணும்ல. கரண்ட் பில்லு கட்டலாம் மட்டும் கேட்குறாங்கல்ல. நான் ஒரு பொதுவாக பேசுகிறேன். அரசியலே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை, நாங்கள் வந்து நைட் டியூட்டி வேலை செய்கிறோம். குழந்தைங்க வச்சுருப்பாங்க. அம்மா அப்பா கூட வேலைக்கு போகிறாங்க. நைட்டில் வந்து தூங்கணும்ல. யாருக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக பேசுகிறேன். நைட்டில் வந்து எதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறாங்க? அவன் ஃபோன் எடுக்கலாம், அட்டன் பண்ணி ஒரு பதில் சொல்லணும். எதுவுமே கிடையாது. சொல்லுது எதுவும் பேசுறதுக்கு இதில் வேலைக்கு எல்லாருக்கும் ஆதங்கம் தான் இருக்குது. வேற இது இருக்குது. நானா சொல்றேன், கரண்ட் அட்டன் பண்ணி பேசணும் சார். ஒரு 1/2 ஹவர்ல வந்துடணும் அப்படியாச்சுன்னா சொல்லணும். அப்புறம் எதுக்கு ஏவி நம்பரு இபி எதுக்கு இருக்கு? தேவையில்லாத இது. கரெக்டா 1 மந்த்துக்கு முன்னாடி இல்ல 1 மாசமா முன்னாடி எல்லாம் நான் ஃபோன் பண்ணா கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்தது சார். அந்த நம்பர் அந்த இது கால் பண்ணா இது கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப கரெக்டா இந்த 1 மந்த் இந்த பாருங்க கம்ப்ளைண்ட் நம்பர் வேணா சொல்றீங்க பாருங்க. டெய்லி கம்ப்ளைண்ட் தான். இபி ஆபீஸ்ல நான் வேணா காட்டுறேன் பாருங்க. காலையில நான் பாருங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க சார். எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க சார். டெய்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார். டெய்லி கொடுத்துருக்கேன். டெய்லி ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஆனா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சார். எல்லா ஏரியாலும் இதே பிரச்சனை தான். இப்ப இன்னைக்கு சுத்தமா யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணல. இந்த 1 மாசமா தான் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. தூக்கம் கிடையாது சார். தூக்கம் கிடையாது. நிம்மதியா தூங்கிறது கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா வராங்க, வந்துட்டு பாத்துட்டு போறாங்க. வரவங்க என்னென்ன செய்யறாங்கன்னா
ஃபுல் போதையில் வராங்க, வேலை செய்கிறவங்க வராங்க, குடிச்சிட்டு வராங்க, குடிச்சிட்டு வந்து வேலை செஞ்சுட்டு எங்ககிட்ட காசு கேட்குறாங்க. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தல காசு கொடு, இதை கேட்குறாங்க. சரிங்களா, இந்த ஜலடம்பட்டில் வீட்டில் போயிடுச்சார், கரண்ட் போயிடுச்சார், ஆள் வந்தார், வந்து செய்கிறாரு. நீங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை, கம்ப்ளைண்ட் சொல்லும் போது அண்ணா சாலை ரோட்டில் இப்போ வரும்போது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கேட்டதுக்கு நம்ம போலீஸ்காரங்க வந்தாங்க. என்னதான் ஒரு காரணம் சொன்னார், உங்கள் வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்கப்பா. இருங்க சார், 4 பேர் இருக்காங்க, 5ஆவது உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வரான்ப்பா, நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க? உங்கள் அம்மா சமைக்க மாட்டாங்க, 4 பேர் தானேப்பா சமைப்பேன். ஒரு நாள் வந்தான், 2வது நாளும் ஒருத்தர் கூப்பிட்டு வரோம் ஃப்ரெண்டை, 5 பேர் சேர்த்து சமைப்பியா? 6 நாள். அப்போ டெய்லி ஒருத்தன் வந்து, அப்போ டெய்லி எங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் வந்து எங்கள் அம்மா சேர்த்து சமைச்சிருவாங்க. அப்போது இங்கே டெய்லி பவர் அதிகம் போனால் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியதானே. போச்சுன்னு ஒருத்தர் வராரு, குடிச்சிட்டு புல் போயில் அவர் ஏற முடியல, இதில் ஏறி வேலை பார்க்குற செஞ்சுட்டு இருக்குது. முடிச்சது அண்ணா காசு என்ன வச்சு 200 பொண்ணு யாரு இந்த வேலை செஞ்சவர் டெய்லி 11 மணிக்கு ஆஃப் பண்ணுங்க, நீ 9:40 ஆஃப் ஆச்சு, குடும்பத்தோட வந்து வாசலில் உட்காரோம். இங்கே வந்து கேட்டதுக்கு இந்த பதில் தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்தாங்க, ஒருத்தர் வந்து கரண்ட் நாங்கள் சாப்பிடாம வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னார். அவர் யார்? வெள்ளை சட்டை போட்டு ஒருத்தர் வந்தார். நான் வந்து சாப்பிடவே இல்லை, எல்லாரும் மொத்த பேரும் யாரும் சாப்பிடவங்களும் நாங்கள் சோறே சாப்பிடலங்க. 9:45 ஆஃப் பண்ணீங்க, இப்போ 12:30 மணி ஆச்சு.